அம்மாவுடைய ஜனாசாவை தூக்குற டைம்ல, உங்க வாப்பாவுடைய மையத்தை தூக்குற டைம்ல இப்பையில இருந்தே பாடமாக்கு நிறைய கேட்கணும். அவங்களை கொண்டு போய் கபூர்ல அடக்கிட்டு வந்த பிறகு அவங்க தனிமை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அடக்கிட்டு போக்கல கடைசியா போறவருடைய காலடி சப்தத்தை அல்லாஹ் கேட்க வைப்பான். நம் ஜனாசா எல்லாரும் என்ன விட்டுட்டு போறாங்க. ஒரு காட்டுல நீங்க தனியா இருந்தா எப்படி, அது மாதிரி ஒரு குழியில உங்க உமாவை தனியா உட்பேருங்க. வளமையா உங்க உமா உங்களுக்கு நிறைய துவா கேட்டிருப்பாங்க. ஜனாசா முன்னாடி வச்ச பிறகு நீங்க உமாக்கு துவா கேட்கிற நாள், ஆம்பளை பிள்ளை உங்க உமாவுக்கு தொழுவிக்கிற ஒரு நாள் வரும். எனக்கு நிறைய நான் இந்த சபையில அடிச்சு சொல்லுவேன், ஒரு ஆளுக்கு கூட இங்க துவா தெரியுமான்னு ஒரு கொஸ்டின் மார்க்ல நான் கேட்பேன். எனக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு தெரியுமா, ஒரு வாப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு உங்களை வளர்க்கறதுக்கு. நீங்க நினைக்காது உங்க வாப்பா உங்களோட இறக்கம் இல்லைன்னு. நைட்டுக்கு வந்து உமாவோட ரகசியமா கேட்பாரு, மகள் என்ன சாப்பிட்டா, மகன் என்ன சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு என்ன வேணும். உமாவோட இறக்கம். உமாவுடைய ஜனாசா